மக்களை இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பேச போகிறோம்னா, நேற்று தினம் பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கும் மகனுக்குமான ஒரு பாச போராட்டத்தை நம்ம பார்த்து அப்படியே பூரிச்சு போயிருப்போம். இந்த மாதிரி ஒரு அப்பா கிடைக்க உதயநிதி ஸ்டாலின் அவர்லாம் கொடுத்து வச்சுருக்கணுங்க. கட்சியை விட்டுட்டாரு, அரசை விட்டுட்டாரு, கொள்கை கோட்பாடு அத்தனையும் விட்டுட்டாரு, தான் பையனுக்காண்டி போய் சரண்டர் ஆனார். பார்த்தீங்களா, இதுதாங்க ஒரு அப்பாவுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி என்னுடைய அப்பாலாம் இதை பண்ணலையே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தை எனக்கு இந்த சந்திப்பு ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோ நம்ம என்ன பேச போகிறோம்னா, இது முழுக்க 100% பாச போராட்டம் தான். இங்கே யாருக்கு ஷாக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது அப்பா ஸ்டாலின் ராக்குடு, யாருக்கு ஷாக்குடுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதிமுக தான். நம்ம கூட்டணியில் இருக்குமா இல்லை அவர் கூட்டணியில் இருக்காரா, இங்கெல்லாம் என்ன நடக்குது, அமித்ஷா நம்ம தானே கூட்டணின்னு சொல்லி இங்கெல்லாம் ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்துட்டு போனார் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அந்த சந்திப்பு யோசிக்க வச்சிருக்கு. அந்த அளவு பார்த்தீங்கன்னா திமுக பாஜக கூட்டணி அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அவ்வளோ லவ்வபுளாக இருந்திருக்காங்க. ஏன்னா இவர் டெல்லி விசிட் போகும்போது உச்சநீதிமன்றத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோ பேசியிருக்கோம். இருந்தாலும் சொன்னாங்க, எங்கள் ஐயா ஸ்டாலின் டெல்லியில் போயிட்டு நேருக்கு நேர் சொல்கிறாரு, நேருக்கு நேர் பார்த்தீங்கன்னா பிரதமரை பார்த்து பேச போகிறார் அப்படிங்கிற விஷயத்த பேசினார். சரிப்பா, நேருக்கு நேர் அப்படி என்ன தான் பேசுகிறார் அப்படிங்கிறத நேருக்கு நேர் பேசுனதை எடுத்து பார்த்தாவே எவ்வளோ அழகாக பேசியிருக்கார் அப்படிங்கிறதே நமக்கு இந்த வீடியோவில் தெரிய வரும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபேக்சுவலாக, அதாவது பார்த்தீங்கன்னா சும்மா பொலிட்டிக்கலாக கிளைம் பண்ணுறதில்ல, நான் இது பாச போராட்டம்னு சொல்லி ஃபேக்சுவலாக என்ன பேச வேண்டியது இருக்குது, இவர் போய் என்ன பண்ணிட்டு வந்திருக்காருன்னு சொல்லி இந்த வேறுபாடுகளை இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பேசலாம்னு நினைக்கிறேன். அப்போ தான் இந்த விஷயம் ரொம்ப ஆழமாக ரொம்ப தெளிவாக எல்லாருக்கும் போய் சேரும். இதை தான் இந்த வீடியோவில் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஒன் பை ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, அதாவது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம அப்பா பார்த்தீங்கன்னா அந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கல. என்ன காரணத்துக்காண்டி கலந்துக்கல? ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இவரோட அப்பா யார், கலைஞர் இருக்கார்ல, அவரோட நினைவு தினம் வந்துச்சு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கலைஞர் நினைவு தினம் முக்கியமாக, நிதி ஆயோக் முக்கியமான அன்னைக்கு அப்பாவுக்கு கலைஞர் நினைவு தினம் தான் முக்கியம். அதனால் அதில் பங்கேற்றார், நிதி ஆயோக்கு போகல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அப்பா வெளிநாட்டு சந்திப்பில் இருந்தார். நிறையா முதலீட்டாளர்களை தமிழ்நாட்டில் கூட்டு வர்றதுக்கான வேலையில் இருந்தார். ஸோ அயலகத்தில் இருந்ததுனால அப்பாவால் ரெண்டாவது டைம் கலந்துக்க முடியல. மூணாவது டைம் பார்த்தீங்கன்னா அப்பா வழக்கத்துக்கு மாறாக பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னா நான் வரமாட்டேயா அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கான சப்டைட்டில்லாம் போட்டாப்ல, இங்கிலீஷில் சப்டைட்டில்லாம் போட்டு இந்த கூட்டத்துக்கு போனால் மட்டும் இதான் நடந்துருமா அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விதமான கேள்விகளை கேட்டு புறக்கணிச்சாப்ல. இப்போ 4வது தடவை பார்த்தீங்கன்னா அப்பா போறாப்ல. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இடி சோதனையில் உச்சநீதிமன்றத்தில் இடி சமரசம் பண்ணிக்கிச்சு. இதை பற்றி செப்பரேட்டாக ஒரு வீடியோவை நம்ம செப்பரேட்டாகவே போட்டிருக்கோம். அப்போ எதற்காண்டி அப்பா போனார், அப்பா நான் வருவேன்ப்பா, நான் வர்றதுக்கு முன்னாடி நீ இந்த விஷயத்தை செஞ்சு குத்தினா நான் வருவேன்ப்பா அப்படிங்கிற அந்த உத்தரவாதத்தை வாங்கிட்டாப்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்பா கான்ஃபிடண்டாக போயிட்டு அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய முதல் பாயிண்ட். இப்போ ரெண்டாவது பாயிண்ட், எப்படிப்பா அதை சொல்ல முடியும், கலந்துக்கிட்டு தமிழ்நாட்டோட உரிமைகள் சார்ந்த பல்வேறு விதமான விஷயத்தெல்லாம் அவர் பேசிட்டு வந்திருக்காருல, சும்மா வாய்க்கு வந்து அது வாய் இருக்குங்கிறதுக்காண்டி என்ன வேணா பேசலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா இப்போ அதையும் உடப்போம். அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா 2 வாய்ப்பு பிரதமர்கிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சு. இப்போ 2 வாய்ப்புகள் அப்பாவுக்கு வழங்கப்பட்டுச்சா, அப்போ ஸ்ட்ராங்காக தமிழ்நாடு சார்ந்த உரிமைகள் அப்பா பேசியிருப்பாரு, மாஸ் காமிச்சிருப்பாரு, கேஎன்ஆர் சொல்கிற மாதிரி முகத்துக்கு முகம் உட்காந்து பேசியிருப்பார் அப்படிங்கிறதாங்க இங்கே நம்ம நினச்சிருப்போம். அப்படி தானே இங்கே நம்ம பேசியிருப்போம். ஆனால் அப்பா என்ன பேசியிருக்காருன்னு அப்பாவே சொல்கிறார் அவருடைய அஃபிஷியல் ட்வீட்டில். அது எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தா அப்பா பேச வேண்டியது ஒரு பக்கம் இருக்குது, அப்பா பேசுனது ஒன்று இருக்குது. ஏன்னா அப்பா பேச வேண்டியதை பேசினார்னா பிரதமர் கோச்சுப்பார், இந்த பாச போராட்டம் அப்படிங்கிறது கேள்வி இல்லாமல் போயிடும். அதாவது பார்த்தீங்கன்னா வந்த நோக்கம் நிறைவேறாமல் போயிடும். அதனால் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு அப்படியே அழகாக தடவி விட்டுட்டு அப்பா அழகாக கிளம்பி வந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட். எப்படி தம்பி இதை நீ சொல்கிற, எதனால இதை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதையும் உடப்போம். இப்போ நிதி ஆயோக்கில் அப்பா என்ன பேசுனாங்க அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தா 7 நிமிஷம் அப்பாவுக்கு பேச வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. 4 நிமிஷம் பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது பேசினா பஞ்சாயத்து ஆயிரும்னு சொல்லி தமிழ்நாடு சார்ந்த சுயபுராணத்தை பாட ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது தமிழ்நாட்டில் அப்படி திட்டங்களை செயல்படுத்துகிறோம், இப்படி செயல்படுத்துகிறோம், நான் எங்களுடைய வளர்ச்சி விகிதம் அங்கே இருக்குது இங்கே இருக்குது அப்படிங்கிற பல்வேறு விதமான விஷயத்தை அப்பா பேசிவிட்டு கடைசி 3 நிமிஷம் மட்டும் கோரிக்கை அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல 4 கோரிக்கையை மட்டும் வச்சுட்டு அங்கேருந்து வெளியே வந்துட்டாப்ல. இதுதான் அப்பா பேசினது. அந்த 4 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேச்சை ஆரம்பிக்கும் போதே இந்தியா 2047 வல்லரசு ஆகணுங்கிற இலக்கை நோக்கி தானே நீங்கள் வேலை வைக்கிறீங்க, மத ரீதியான சட்டங்களை கொண்டு வர்றது, மத ரீதியான இலக்கோடு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா இந்தியா 2047 வல்லரசு ஆகாது. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மதமும் அரசியலும் ஒரு சேர கலந்தா வளர்ச்சி அப்படிங்கிறது அங்கே கேள்விக்குறியாக தான் இருக்குங்கிற வார்த்தையை தானே அப்பா முதல்ல பயன்படுத்தணும். அப்பா இதெல்லாம் பயன்படுத்தலை. தமிழ்நாடு எப்படி இருக்குது தெரியுமா, பாலாறும் தேனாரும் ஓடுதுன்னு சொல்லி ஒரு 4 நிமிஷம் ஸ்பீச்சை ஓட்டிவிட்டு அடுத்த 3 நிமிஷத்தில் 4 கோரிக்கை வைக்கிறார். அதாவது பார்த்தீங்கன்னா கங்கை நதி சூப்பராக சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, இந்தியாவில் இருக்கிற எல்லா நதியும் சுத்தப்படுத்தினா நல்லாயிருக்கும், இது பேசிக்கான கோரிக்கை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ நகரமயமாதல் அப்படிங்கிறது ரொம்ப தீவிர
தீவிரமாக இருக்குது. ஸோ ஒரு நகரமயமாதலுக்கு நம்ம அடுத்த கட்ட திட்டங்களை செயல்படுத்தணும். எந்த திட்டம், எந்த ப்ராசஸ், என்ன சொல்ல வராரு, எந்த ஆங்கிளில் திட்டத்தை கொண்டு வராரு, எந்த கேள்விக்கும் பதில் கிடையாது. ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படியே மேம்போக்காக போட்டு போயிருக்காப்புல. இது 2. 3வது பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஏ நிதி, கல்வி நிதி நிப்பாட்டினது ரொம்ப தப்பாக இருக்குது, இது கூட்டாட்சிக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. 4வது பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா மாநிலங்களோட வரி பகிர்வு பார்த்தீங்கன்னா 50% இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நிதி ஆயோக் கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா வலியுறுத்திருக்காங்க. இது 4 பாயிண்ட் அப்பா பேசியிருக்காங்க. 2 பாயிண்ட் எனக்கு தேவையில்லைன்னு தோணுது. 2 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வேலிடான பாயிண்ட். ஏன்னா அப்பாவை ஃபுல்லாக குறை சொல்கிறது எங்கள் நோக்கம் கிடையாது. எங்கள் தலைவர் எங்களை அப்படி வளர்க்கலை. ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பாராட்டுது, நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா அதை பாராட்டணும்னு சொல்லி எங்கள் தலைவர் விஜய் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க. அது அடிப்படையில் இந்த வீடியோவில் அதற்கு நான் கிரெடிட் கொடுக்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட சந்திப்பு. இந்த தனிப்பட்ட சந்திப்பையாவது அப்பா கொஞ்சம் அக்ரெசிவாக எடுத்து போயிருந்தார். பிரதமரை நேருக்கு நேராக கேள்வி கேட்டு சில கேள்விகளை கேட்டு தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஏன் இதெல்லாம் செய்கிறீங்க, இதெல்லாம் ஏன் செய்ய மாட்டீங்க அப்படிங்கிற வேலிடான காரணங்களை கேட்பாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்பா அதையும் செய்யலை. பட்ஜெட்டுக்கு முன்னாடி எந்த செய்தியை கிரியேட் பண்ணுமோ, பட்ஜெட்டுக்கு முன்னாடி பிரதமரை சந்தித்து என்ன மாதிரி சில விஷயத்தை வலியுறுத்தணுமோ அதெல்லாம் போயிட்டு அப்பா இந்த சந்திப்பில் வலியுறுத்திருக்காரு. உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த இடி சமரசம் தான் நடந்திருக்கு. ஆனால் வெளியே செய்தியை கிரியேட் பண்ணல. என்ன செய்தியை கிரியேட் பண்ணுறான்னா, உள்ளே போயிட்டு நான் பேசுகிறேங்க, மதுரையில் ஒரு எய்ம்ஸ் கட்டிகிட்டு இருக்கீங்கல்ல, அது மாதிரி கோயம்புத்தூரில் ஒரு எய்ம்ஸ் தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாப்புல. 2வது பார்த்தீங்கன்னா மெட்ரோ பார்த்தீங்கன்னா சென்னையில் மட்டும்தானே இருக்குது. அதுவும் 2வது மெட்ரோக்கான வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்குல்ல. நான் இந்த மெட்ரோ பார்த்தீங்கன்னா மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் கேட்டிருக்கேன் அப்படிங்கிற பேசிக்கான விஷயத்தை சொல்கிறாப்புல. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் நிறையா நலத்திட்ட உதவிகளை தமிழகத்துக்கு செய்யணும்னு சொல்லி நிறையா வாக்குறுதிகளை கேட்டிருக்கேன். இலங்கை தமிழர்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், நம்ம மீனவர்கள் பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சில விஷயத்தை பேசியிருக்கேன். பட்ஜெட்டுக்கு முன்னாடி நம்ம என்ன பேசணும், என்ன சொல்லணுமோ அதை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அப்பா போய் இங்கே வலியுறுத்திருக்காரு. சரிப்பா, இதெல்லாம் வலியுறுத்தினதான் தப்புங்கிற அப்பா போய் என்ன தான் பேசியிருக்கணும்? இந்த கூட்டத்தை அப்பா சரியாக கையாண்டார்னா என்ன பேசியிருந்தா இது சரியான கூட்டம்னு சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது பாச போராட்டம் கிடையாது, இடி சமரசம் கிடையாது. இது அப்பா போல்டா நேருக்கு நேராக நேரு சொல்கிறபடி நேருக்கு நேராக அந்த கூட்டத்தை கையாண்டிருக்காருன்னா என்ன பேசியிருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அப்பா முதல்ல என்ன பேசியிருக்கணும்னா நீட் விலக்கு சார்ந்த கோரிக்கையை பேசியிருக்கணும். இந்த செய்திகள் அத்தனையிலுமே நீட் அப்படிங்கிற வார்த்தையை அப்பா பயன்படுத்தியிருப்பாரா? ஏன்னா நீட்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்தினா அந்த பாச போராட்டத்துக்கு பதில் கிடைக்காது. அப்பா வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பிரதமர் வந்து போப்பாண்டுருவாங்க. அதனால இந்த வார்த்தையே வராமல் அப்பா பார்த்துக்கிட்டார். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 2வது பார்த்தீங்கன்னா பரந்தூர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாரா? 1000 நாட்கள் அங்கே போராடிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு தூரம் பார்த்தீங்கன்னா இதை மறுபரிசீலனை செய்யலாமா அப்படிங்கிற கோரிக்கை சார்ந்த பிரச்சனை அங்கே பேசியிருப்பாரா? பேசியிருக்க மாட்டார். 3வது பார்த்தீங்கன்னா இந்த வௌஃப் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா திமுக அரசு நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு மிக தீவிரமாக நடத்துது. ஸோ இந்த சட்ட திருத்தத்தில் சில விஷயத்தை பின்வாங்கலாமா, சில விஷயத்தை மாற்றலாமா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அப்பா மூஞ்சிக்கு நேராக கேட்டார்னா அதுக்கு பதில் கேட்டிங்கன்னா அதற்கும் பதில் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா இலங்கை தமிழர் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் மீனவர் பிரச்சனை மட்டும்தான் பேசினார். இங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அகதிகளாக இருந்து குடியுரிமை வாங்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க. தகுதி வாய்ந்தவங்களுக்கு நம்மளுடைய உறவுகள் தான், நம்மளுடைய உறவுகள் சில பிரச்சனைகள்னால இங்கே வந்திருக்காங்க. அந்த உறவுகள் சார்ந்த ஒரு வார்த்தையை அப்பா நேரடியாக பிரதமர்கிட்ட வலியுறுத்தினாரான்னு கேட்டிங்கன்னா அதையும் வலியுறுத்தினது கிடையாது. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கீழடி ஆய்வு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி வருது. 2 வருஷம் நம்ம கீழடி சம்மந்தப்பட்ட ஆய்வறிக்கையை கிடப்பில் போட்டுட்டு இப்போ திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. திருப்பி அனுப்பிச்ச விஷயத்தில் பார்த்தீங்கன்னா சில கரெக்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை பற்றி அப்பா வாயை திறந்திருக்காரான்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதை பற்றி அப்பா வாயை திறக்கல. எங்கே போனாலும் தமிழர்னு பேசுவார். தமிழர் சார்ந்த ஒரு பிரச்சனை திருப்பி அனுப்பப்பட்டிருக்கு. இதை பற்றி அப்பா பிரதமர்கிட்ட நேரடியாக பேசணும்னா இதை பற்றி அப்பா பேசலை. மேம்போக்கா நான் சொன்னபடி கோரிக்கையை வைத்துக்கொண்டு சாதனைகளை பேசிக்கொண்டு அப்படியே மேம்போக்கா சில விஷயத்தை அப்படியே தரவி விட்டுட்டு எந்தெந்த செய்தியை கேர்ஃபுல்லாக கிரியேட் பண்ணால் பிரதமர் கோவப்பட மாட்டாரோ அந்த மாதிரி செய்தியை மட்டும் கிரியேட் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. இது மட்டும் கிடையாதுங்க. மத ரீதியான அணுகுமுறையை தாண்டி தனிப்பட்ட முறையிலையாவது அப்பா பேசியிருக்கலாம். மத ரீதியான அணுகுமுறை கூடாது, எதனால் அதை செய்கிறீங்க, எதனால் அதை பண்ணுறீங்க, இதெல்லாம் தப்புங்க, இப்படியே நம்ம போயிட்டு இருந்தால் சரியாக இருக்காது அப்படிங்கிறத வேலிடாக பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய சகோதரருக்கு எதிராக, சிறுபான்மை சமூகத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய அடக்குமுறைகளை நான் கண்டித்தேன் பிரதமர்கிட்ட நேரடியாக அப்படிங்கிற செய்தியை அப்பாவால் கிரியேட் பண்ண முடியும்னா அப்பாவால் முடியாது. அதனால தான் அப்பாவோட சந்திப்பு பாச போராட்டம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆளுநருக்கு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தீர்ப்பு வாங்கினாங்கல்ல, இந்த தீர்ப்புக்கு எதிராக அந்த தீர்ப்பை நீர்த்து போகிறதுக்கு இந்த மத்திய அரசு என்னென்ன மாதிரி காரியங்கள் செய்யணுமோ குடியரசுத் தலைவர் மூலமாக அந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்கிறாங்க. இதற்கு எதிராக இந்த தீர்ப்பு இந்த நிர்வாகத்துக்கு ரொம்ப சரியானது. இந்த தீர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மத்திய அரசு தலையிடாமல் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கோ அதை நடைமுறைப்படுத்தணுங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ஏன் பிரதமர்கிட்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் பேச முடியல? பேசுனா பிரதமர் கோச்சுப்பார், கோச்சுக்கிட்டு பாச போராட்டத்துக்கு சமரசம் சொல்ல மாட்டார் அப்படிங்கிறதான் காரணம். இங்கே இருக்கக்கூடிய சில திமுக உடன்பிறப்புகள் என்ன இருந்தாலும் சிந்து நதியை வந்து நிப்பாட்டிடக்கூடாதுப்பா பாகிஸ்தான் விஷயத்தில். இந்த ஆபரேஷன் சிந்தூர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சில மாற்று கருத்துக்கள் இருக்குல்ல, உங்கள் தோழர்கள் திமுகவோட உடன்பிறப்புகள் பேசிகிட்டு இருக்காங்கல்ல, அதை அத்தனையுமே கலெக்ட் பண்ணி இந்த நதி விஷயத்தில் கொஞ்சம் உங்கள் தோழர்கள் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் தான் சொல்கிறேன். மாற்று கருத்து இருக்கே அதை நீங்கள் மறுபரிசீலனை செய்யலாமா? தண்ணிங்க
தண்ணிங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது தானே, தண்ணியை ஸ்டாப் பண்ணுறது எப்படி சரியானதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு வேலிடான பாயிண்ட்டை பேசியிருந்தாருன்னா அப்பா ஒரு நல்ல தலைவர், கான்ஃபிடண்டான ஒரு லீடர்னு சொல்லி நான் நினச்சிக்கலாம். ஆனால் அப்பா இதை பற்றியும் பேசலை. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், உதய் மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டதுனால தான் மின் கட்டணத்தை உயர்த்துறோம். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஊராட்சி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தான் அவங்களுடைய சொத்து சம்மந்தப்பட்ட வரியை உயர்த்தியிருக்காங்க. அது சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா மத்திய அரசோட அழுத்தம் காரணமாக தான் அந்த விஷயத்தை நாங்கள் செய்கிறோம்னு சொல்லி எல்லாத்துக்கும் மத்திய அரசை காரணம் காட்டுறாங்களே. அப்போ அந்த உதய் மின் திட்டம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இப்போ ஜூலை மாதம் மின் கட்டணம் உயருமா உயராதா, அமைச்சர் வந்து உயராதுன்னு சொல்கிறாரு, உயருமா உயராதாங்கிற கேள்வி நம்ம முன்னாடி இருக்குது. இதை பற்றி அப்பா வலியுறுத்தினார்னா இதை பற்றியும் அப்பா வலியுறுத்தலை. மேம்போக்கான செய்தியை கிரியேட் பண்ணிவிட்டு எப்படியெல்லாம் செய்தி கிரியேட் பண்ணால் பிரதமருக்கு கோபம் வராதோ அப்படிப்பட்ட செய்திகள்லாம் அழகாக கிரியேட் பண்ணிட்டு எப்போ நான் வந்துட்டேன்பா, என்னையெல்லாம் நீ இவ்வளோ பெரிய டஃப்பான இது எல்லாம் நினைக்காத, பார்த்தியா நீ கூப்பிட்டோன்னு வந்துட்டேன், இதுக்கெல்லாம் ஏன் இவ்வளோ கோவப்பட்டு ரைடுகள்லாம் விட்டுக்கிட்டு இருக்கீங்க, நீதிமன்றத்தில் ஒரு சமரசம் நடந்து போச்சு, அப்பா போனக்கான காரியத்தை முடிச்சிட்டாரு, பிரதமரும் ஹாப்பி, அப்பாவும் ஹாப்பி. இங்கே எடப்பாடி மட்டும்தான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காரு. ஏன்னா கூட்டணி யாரு கூட அப்படிங்கிற குழப்பம் தான் இப்போ அவருக்கு வந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்பா கிரியேட் பண்ண செய்தி அத்தனையுமே பாச போராட்டத்துக்கான செய்தி தான். தமிழக மக்களோட உரிமையை அவர் அங்கே பேசவே இல்லை அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை. அதை சொல்லிக்கொண்டு இந்த யதார்த்த அரசியலை இந்த வீடியோவில் பதிவு செஞ்சுட்டேன் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணால் பொலிட்டிக்கல் சார்ந்த மிக முக்கியமாக டிவிகே சார்ந்த பல தகவல்களை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.